ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிறகடி காசை பக்கப்புறம் சிறகடி காசையில் நம்ம விஜயா இருக்காங்களே, கீரைக்கார ஆண்டியை விரட்டி அடிக்கிறாங்க. ஏமா கீரை விற்கிற லேடியை போய் இந்த விரட்டுறிய எப்படிமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒன்றுமே புரியலைங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே கண்ணுக்கு கீரை நல்லது சாப்பிடுங்க, அதாவது ரொம்ப நல்லது, ரத்தம் ஊறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. சொன்ன உடனே நோ 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 இனிமேட்டுக்கு வீட்டில் கீரையே சமைக்கக்கூடாது, போமா மொல்ல வெளியிலன்னு சொன்ன உடனே நம்ம அண்ணாமலை சப்போர்ட் பண்ணுறாரு. என்னாச்சு விஜயா, ஏன் இவங்களை துரத்துற? ஏங்க நீங்கள் முதல்ல அங்கே போகாதீங்க, இங்கே வாங்க. அவனுக்கு அவன் கவலை 1001வது கவலை இருந்தான்னு சொல்லி ரஜினி சார் பண்ணுவார். அந்த மாதிரி இருக்குது இவங்களுக்கு. காலம் போன காலத்தில் ஒருத்தனுக்கு எந்திரிக்கவே முடியலையா, 9 பொண்டாட்டி கேட்குதான். அந்த மாதிரி அண்ணாமலாம் இருக்க மாட்டார்ப்பா, நீ கவலைப்படாதப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இங்கே இவங்களுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ரோஹிணிக்கு ஒரு பிரச்சனை புதுசாக ஆரம்பிக்க போகுது. நாளைங்கிற ப்ரொமோவில் வச்சு செஞ்சாங்க பாரு, சைனு மேட்ரு வெளியே வந்துடுது. சரி, இங்கே இவங்களுக்கு காப்படிச்சாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு ரோஹிணியை கிளம்பி போக சொல்கிறாங்க. எதுக்குன்னு பார்க்குறீங்களா, கூட்டு போய் சாமி கும்பிட்றதுன்னு பணக்கார மருமலா மாறி காமிக்கணும், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாதுன்றாங்க. நல்லது சொல்லிக் கொடுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் சத்யா ஒரு பக்கம் எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இங்கே வரலான்னு வந்தால் சீதா கிட்ட ஸ்வீட் கொடுக்கலான்னு வராரு. அங்கே பார்த்தா அருண் பையன் நிற்கிறாப்புல. டே தம்பி, நல்லா வருவாடா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கல்யாணத்துக்கான ஏற்பாடுலாம் வேகமாக விறுவிறுப்பாக செஞ்சுட்ருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்ல கொஞ்சம் பக் திக் அப்படிங்கிற மாதிரி இருக்குது முத்துவன் நினைக்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொல்லிட்டு அவர் ஸ்வீட் கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. இதை பார்த்தோன்னே உங்களால் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா அப்படியே அருணை பாராட்டுறாங்களாமா. ஏமா அதை கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு ரவுடிங்களை அடித்து துரத்தி பிடிச்சது யாரு? நம்ம முத்து. பேர் மட்டும் இவருக்கா, நல்லா வருவீங்கடா, செல்ஃபிஷ் உலகம் அப்பா, எந்த ஒரு நல்லதும் செய்யக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தா நம்ம முத்து ட்ரீட் கொண்டாடு, எல்லா செலவும் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. அங்கே கல்யாணம் ஆக போது மச்சினிச்சு